இல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லா உங்களுக்கு ஃபார்மகாலஜியில ரிவிஷன் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லா நான் தான் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். ஆன்டிபயோட்டிக் செக்ஷன் எல்லாமே சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லா வந்து கவர் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு 8 கிளாஸஸ் அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லாமே ஒரு செக்ஷனா செஞ்சிருந்தேன். அடுத்தது அதோட சேர்த்து இப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் இல்ல, இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாக்டீரியால வார இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிராக வந்து என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் மெயினா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாக்டீரியால மட்டும்தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வருமானு கேட்டா இல்ல, வைரஸால வரையிலும். அப்ப வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்குரிய ட்ரக்ஸ் அது இன்றைய கிளாஸ்ல நான் பார்க்க போறோம். ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் சரியா? இன்றைய கிளாஸ்ல நான் பார்க்க போறேன். அடுத்தது வந்து ஃபங்கலால வரலாம், ஃபங்கலால சரியா? அது வந்து ஜிம்னா மிஸ் செய்வாங்க ஒரு கிளாஸ் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ், அதுவும் ஒரு கிளாஸோட உங்களுக்கு முடியும். அடுத்தது வந்து இதை தவிர்த்து இந்த பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் தவிர்த்து சில வோம்ஸால சரியா? வோம்ஸ் உங்களுக்கு தெரியும், பூச்சிகள். இப்ப கண்ணுக்கு தெரியாத இப்ப இதெல்லாம் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் புரோட்டோசோவா அமீபா வோம்ஸ் இதெல்லாம் என்னன்னு செல்வோம் மைக்ரோஆர்கானிசம்ஸ் சரியா? இதெல்லாம் மைக்ரோஆர்கானிசம்ஸ். அப்ப சில வோம்ஸ்கள் வந்து நம்மட கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், சிலது தெரியும். அப்ப அந்த வோம்ஸ்களால சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் சரியா? அந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ வந்து செல்லுவோம் என்தல்மெண்டிக்ஸ் சரியா? இன்றைய கிளாஸ்ல நாம பார்க்க போறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எல்லாருமே லைஃப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, பூச்சி குடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து நீங்க நான் எல்லாருமே லைஃப்ல மோஸ்ட்லி நம்மட சைல்ட்ஹுட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு டேப்லெட். அதுக்கு பிராண்ட் நேம் வந்து சொல்லுவோம் பெர்மக்ஸ் என்று சொல்லி பிராண்ட் நேம். அப்படி இல்லாட்டி அதோட ஜெனரிக் நேம் வந்து மெபண்டசோல் சரியா? இல்லாட்டி சின்ன பிள்ளைகளுக்கு 2 வயசை விட குறைஞ்ச பிள்ளைகளுக்கு அதுல சிரப் கொடுப்போம். அப்ப ஏன் இந்த டேப்லெட் வந்து இந்த செக்ஷன் வந்து கடும் இம்பார்ட்டன்டா, மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ட்ரக் என்ன, பூச்சி குடிக்கிறேன்னு சொல்லி மோஸ்ட்லி சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் யூஸ் பண்ற ஒரு ட்ரக் இது. அதால எவ்ரி இயர் சரியா? இப்ப நான் உங்களுக்கு 2015ல இருந்து 2024 வரைக்கும் பார்த்த எவ்ரி இயர்லயும் இந்த எல்டன்மெண்டிக்ஸ்ல கொஸ்டின் வந்திருக்கு, குறிப்பா மெபெண்டசோல் அல்பெண்டசோல்ல. சோ உங்களுக்கு நம்பி ஈஸியா படிச்சுட்டு ஒரு கொஸ்டினை எதிர்பார்த்துட்டு போற ஒரு பார்ட் தான் இந்த செக்ஷன். அதோட ஆன்டி வைரல்
இப்ப ரீசென்ட்லி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வந்து இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்காங்க 2020க்கு பிறகு ஒவ்வொரு இயரும் ஆன்டிவைரலை பத்தி கேட்காங்க. ஏன் அந்த அம்மை நோய்க்கு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதால சரியா. அப்ப எப்படி அந்த கொஷன்ஸும் வருதுன்னு சொன்னா யூசேஜை வச்சும் கொஷன்ஸ் வரலாம். இப்ப பார்மசியில அடிக்கடி பூச்சி மருந்து விற்பாங்க, டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அதை பத்தின ஒரு கொஷின்ஸ் அறிவு நாலேஜ் இல்லாம நீங்க அதை பத்தி டிஸ்பென்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த செக்ஷனு கட்டாயமா ஒவ்வொரு இயரும் வந்து கேட்காங்க. அதனால இந்த கிளாஸ் உங்களுக்கு மிச்ச முக்கியமான ஒரு இது இதுல இருக்கிறதால நீங்க எப்படியும் ஒரு எம்சிக்கு வந்து ரெடியாகிட்டு போக இருக்கு. சரியா? ஓகே. அப்ப நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்குது இல்ல, நம்ம ஒவ்வொன்றை செஞ்சுட்டு போவோம். அதுக்கு முதல் வந்து இந்த என்டல்மெண்டிக்ஸ்ங்கிற தியரி நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணினேன். நீங்க பாத்தீங்களோ இல்லையோ தெரியா, சும்மா ஒரு நார்மலா ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துட்டு போவோம். வோம்ஸ் வந்து ஹெல்மின்திஸ் என்று சொல்லுவோம். வோம்ஸ் ஒரு அக்யூரேட் நேம் வந்து ஹெல்மின்திஸ் சொல்லுவோம். அது மூன்றா பிரிக்கலாம், நெமட்டோட்ஸ், ட்ரெமட்டோட்ஸ், செஸ்டோட்ஸ் என்று. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து ப்ரௌன் வோம், சரியா? elongated round worms என்ன that possess a complete digestive system. அது இப்ப நெமட்டோட்ஸ்ங்கிறது வந்து ஒரு எலங்கோட்டட் ஆன ஒரு ரவுண்ட் worms. அதுல எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணும், சில கொஸ்டின்ஸ்ல இந்த பேர் குறிப்பிட்டு வந்திருக்கு, சரியா? அப்ப இந்த worms ஒரு நார்மல் அறிவு வந்து உங்களுக்கு வேணும். பின்வோம் என்றா என்ன, விப்வோம் என்றா என்ன, சரியா? ஸ்கேரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ், அடுத்தது ஹுக் worms, அடுத்தது ஃபிலேரியே, சரியா? அப்ப இந்த wormsல பத்தின எல்லாம் தெரியாட்டி இந்த நேம் வந்து கட்டாயம் வேணும். ஏனென்றா உங்களுக்கு கட்டாயம் அல்பெண்டசோல், மெபெண்டசோல் ரெண்டுக்கும் இந்த நேம் வந்து தேவைப்படும். அப்ப அந்த செக்ஷன் படிக்க கூட அந்த என்னென்ன wormsக்கு எதிராக அந்த ட்ரக்ஸ் எஃபெக்டிவா இருக்கும்ங்கிற விஷயத்த நீங்க கட்டாயம் பார்க்கணும், நினைவுல வச்சுக்கணும். ஓகே. அப்ப நாம ட்ரெமட்டோட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து என்ன, லீஃப் ஷேப்ல இருக்கிற ஒரு ஃபிளெட் worm. இந்த செஸ்டோட்ஸ். ஓகே. டிஇசி என்று சொல்லுவோம், டைஈத்தல் கார்பமசீன். இது வந்து ஃபிளேரியசிஸ், சரியா? இது ஃபுல்லா இத பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வரல. ஆனா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஃபிளேரியசிஸ் யானைக்கால் நோய், சரியா? யானைக்கால் நோய்க்கு ஃபிளேரியசிஸ் என்று சொல்லுவோம். அந்த ஃபிளேரியசிஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு ட்ரக் வந்து டிஇசி. ஏன் இது தெரிஞ்சிருக்கணும்டா, இப்ப கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் காட்டுறேன், அதுல பாருங்க ஒவ்வொரு ட்ரக்கையும் போட்டு அதுக்கு இண்டிகேஷன் காட்டிப்பாங்க. இப்ப சம்டைம்ஸ் அல்பெண்டசோல போட்டுட்டு அதுக்கு ஃபிளேரியசிஸ் என்று போட்டிப்பாங்க. அப்ப அந்த டைம் நீங்க வந்து ஃபோல்ஸ் என்று கொடுக்கணும். மெயின் அல்பெண்டசோல் ஃபிளேரியசிஸ்க்கு யூஸ் பண்றல. அப்ப ஃபிளேரியசிஸ்க்கு என்ன யூஸ் பண்ணோம்னு கேட்டா டைத்தல் கார்பமசீன், டிஇசி என்று சொல்லுவேன், சரியா? அப்ப இந்த விஷயத்துக்காக இந்த பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றா இப்ப வரைக்கும் பாஸ் பேப்பர்ல இந்த டிஇசிங்கிற ட்ரக்கை பத்தி அந்த அளவுக்கு வரல. ஆனா ஃபிளேரியசிஸ்ங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க, சரியா? அப்ப இதுல உங்களுக்கு என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபிளேரியசிஸ்க்கு என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? டிஇசி இண்டிகேஷன், ஃபிளேரியசிஸ், இவ்வளவுதையும் இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. அப்ப நம்ம போவோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து மோஸ்ட் யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்று நினைக்கும். 2-3 செக்ஷன்ஸ் தான் இப்ப முடிக்காத. சில இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்ல சில ரிமைன் ஆகி பேலன்ஸ் ஆகி இருக்கிற சில செக்ஷன்ஸ் தான் நாங்க என்ன செஞ்சுட்டு போறது, சரியா? மோஸ்ட்லி ஒரு 85% மேல வந்து உங்களுக்கு யூனிட் வைஸா வந்து கம்ப்ளீட், சரியா? பார்மகாலஜி. அதுக்கு இப்ப நாங்க ஆகஸ்டோ செப்டம்பர் நடக்க போற எக்ஸாமுக்கு நாங்க வந்து ஃப்ரம் மே வந்து என்ன செய்ய போறோம்னா யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் வந்து என்ன செய்யறோம் முடிச்சிட்டு, இப்ப நாங்க இயர் வைஸ் பாஸ் பேப்பர் ஃப்ரம் எப்ப 2020ல இருந்து 2024 வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு டார்கெட் பண்ணி கொண்டு போறோம். எம்சிக்யூ பிளஸ் எஸ்சிக்யூ, சரியா? ஃப்ரம் மே, அதாவது திஸ் வீக் எப்படி முடியாது, நெக்ஸ்ட் வீக்
நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி மே மிட்ல இருந்து நாங்க வந்து எப்படியும் உங்களுக்கும் யூனிட் வைஸ் வந்து இந்த ஒன்று ரெண்டு டாபிக்ஸ் இந்த இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல பேலன்ஸ் ஆகிக்கிற டாபிக் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். அதால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் முடிஞ்சு அதே மாதிரி கார்டியோவெஸ்குலர் முடிஞ்சு அதே மாதிரி ஜிஐடி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அஸ்மா முடிஞ்சு அஸ்மா முடிஞ்சு மோஸ்ட் வந்து பாமகோலஜியில யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் about 85% கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி கம்ப்ளீட் ஆகாத செக்ஷன்ஸ் இருந்தா நாங்க இயர் வைஸ் செய்ய போல வந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். சரியா? அப்ப உங்களுக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் வந்தது இப்படி யூனிட் வைஸ் செஞ்சுட்டு போகாம இயர் வைஸ் ஸ்டார்ட் பண்ணும். இந்த 2026ல ஆகஸ்ட்ல இல்லாட்டி செப்டம்பர்ல சிப் பண்றவங்களுக்கு இதுக்கு பிறகு இருக்கிற 3 months இயர் வைஸா எஸ்சிக்யூ பிசிக்யூ போனா வந்து மிச்சம் உங்களுக்கு இஃபெக்டிவ் வரைக்கும். அப்ப இந்த இயர் வந்து சிட் பண்ண போறவங்க உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ற ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னா மேக்சிமம் இதுவரைக்கும் நடந்த யூனிட் வைஸ் எங்க பாஸ் பேப்பர் ரிவிஷன் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. சரியா? இல்லாதவங்க எங்கள்கிட்ட தேடுங்க. சாரி, சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாம சவுண்ட் கிளியர் இல்லையா? இப்போ ஓகேயா? இப்போ ஹலோ, கொஞ்சம் கிளியர் இல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஓகேயா? இப்பயும் அதே விஷயம் இருக்கேன். இப்போ ஓகே ஓகே. என்ன விஷயம் என்னன்னா இப்ப இந்த இயர் வந்து எக்ஸாம் சிட் பண்றவங்களுக்கு இதுக்கு பிறகு வந்து இயர் வைஸா கொண்டு போகிறோம். அதனால மோஸ்ட்லி எங்களால முடிஞ்ச மட்டுக்கும் யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். படிக்காதவங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு இயர் வைஸா நீங்க வந்து ரெடி ஆயிட்டு வாரது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கு. ஓகே, அப்ப இந்த கிளாஸ்ல போகும் நான் இன்னைக்கு நான் 2 செக்ஷனையும் கம்பைன் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். மேக்சிமம் 7 மணி அளவுக்கும் பாப்போம். இப்ப பார்க்க போறோம் அடுத்தது மெபெண்டசோல். சரியா? இதான் நான் சொன்ன மாதிரி மோஸ்டா எல்லாரும் பரவலா யூஸ் பண்ற ஒரு பூச்சி மருந்து என்று செல்லு, பூச்சி குளிசை என்று செல்லும் ஒரு பேச்சு வழக்குல மெபெண்டசோல். இது வந்து ஜெனரிக் நேம், பெர்மக்ஸ்ங்கிறது அதோட பிராண்ட் நேம். சரியா? இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து பாவிச்சுட்டு வார அந்த பூச்சி மருந்திட பிராண்ட் நேமும் அதோட ஜெனரிக் நேமும் இதான் மெபெண்டசோல். இது ஒரு ஓவர் த கவுண்டர் மெடிசின். அதாவது இப்ப பிசிஎம் இருக்குதானே, பெனடோல் மாதிரி நீங்க போய் வாங்கி கொள்ளையிலும் பார்மசியில. சரியா? அப்படி ஒரு ட்ரக் தான் இது. ஓகே, இதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிற பாட்டை மட்டும் நாம பார்த்துட்டு குயிக்கா போவோம். என்ன விஷயம் என்றா போலி அப்சோர்ட். சரியா? இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த பாயிண்ட். அப்சோர்ப்ஷன் வந்து போலி அரிக்கும், குறைவா இருக்கும் ஜிஐடில இருந்து. ஆல்மோஸ்ட் நோ சிஸ்டமிக் எஃபெக்ட். அப்ப என்ன விஷயம் என்றா என்ன விஷயம் அப்ப எப்படி இது ஒர்க் பண்ணும்? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் அக்சன் இது வந்து ஒரு ட்ரக். உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரக் வந்து அப்சர்ப்ட் ஆகி பிளட்டுக்குள்ள போனதான் அது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆகி மெட்டபாலிசம் ஆகி அதுக்கு பிரேக் ஸ்ட்ரீட் ஆகி அது எஃபெக்டிவா வந்து ஏற்படுத்தும். இது வந்து அப்சர்ப் ஆகுது இல்லை. சரியா? அதோட வந்து சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸும் வந்து குறைவு என்று சொல்லலாம். அப்ப எப்படி இது ஒர்க் பண்ணும்? இதுல எஃபெக்டிவ்னஸ் எப்படி அறியும்? இதுல அப்சர்ப்ஷன் குறைவா இருக்க போல அதை ஏன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்கலாம்? ஜெனரல் நாலேஜுக்காக கொஸ்டின் ஒன்று. எனி ஐடியா? நார்மல் ட்ரக்ஸ் வந்து அப்சர்ப்ட் ஆகினத்தான் நல்லா ஒர்க் பண்ணும். ஆனா இது அப்சர்ப்ட் ஆகுது இல்ல. அப்ப எப்படி ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து இல்லாமக்கும்? நோ ஐடியா.
ஓகே, இது என்ன விஷயம்னு சொன்னா நம்மட ஜிஐடி ட்ரெக். சாரி, சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. இண்டஸ்டைனுக்கு போக சொல்ல மெடிசின் எல்லாம் போயிட்டு ஓகே, என்ன விஷயம்னா ஜிஐடி ட்ரெக்குங்கக்குள்ள கெஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ரெக்குன்னு. அப்ப இண்டஸ்ட்ரைனும் அதுல வார ஒரு பார்ட் தான். அப்ப என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்ப ஜிஐடி ட்ரெக்ல வந்து ஜிஐடி ட்ரெக்ல இருந்த எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டொமக்கோ, அதுக்கு பிறகு நீங்க சொல்ல மாதிரி இன்டெஸ்டைன்லயே இந்த ட்ரக் எடுக்கக்கொள்ள, இப்படி ஒரு டெப்லெட் எடுக்கக்கொள்ள இது வந்து பிளட்டுக்குள்ள அப்சர்ப்ட் ஆகி போற வீதம் வந்து மிச்சம் குறவு. அப்ப இது எப்படி எக்ட் ஆகுதுன்னு சொன்னா, நம்முடைய ஜிஐடி ட்ரெக்ல வந்து இந்த வோம்ஸ் வந்து வாழும். இந்த வோம்ஸ் எங்க வாழுமெண்டா இந்த பூச்சிகள். இப்ப நான் சொன்ன பின் வோம், ஹுக் வோம், என்ன ரவுண்ட் வோம், இந்த வோம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எங்க வாழுமென்று சொன்னா இந்த ஜிஐடி ட்ரெக்ல தான் மோஸ்ட்லி வந்து வாழ போகுது. அப்ப இந்த ட்ரக் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது பிளட்டுக்குள்ள போய் இதை எக் பண்றதை விட இந்த இன்டெஸ்டைன் ட்ரெக்ல ஜிஐடி ட்ரெக்ல இருக்கிற இந்த வோம்ஸ வந்து அட்டாக் பண்ணுது. சரியா? அப்படி அட்டாக் பண்ணி அதை அழிக்கிறதன் மூலமா தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த வோம்ஸ வந்து அழிச்சு இதால வர இன்ஃபெக்ஷனை குறைக்குது. அதாலதான் இந்த பாயிண்ட் சொல்றாங்க அப்சர்ப் வந்து குறவும். அதோட சைடு எஃபெக்ட், சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் குறவும். ஏனென்றா இது பிளட்டுக்குள்ள போனா தான் அதோட சைடு எஃபெக்ட், சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் கூடிய இருக்கும். பிளட்டுக்குள்ள போற வீதம் குறவு, அப்சர்ப்ஷன் குறவுங்கிறதால அதுல சிஸ்டமிக் சைடு எஃபெக்டும் வந்து குறவா இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இப்ப விளங்கிருக்குமென்று நினைக்கிறேன். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் ஹைலி எஃபெக்டிவ் எகெயின்ஸ்ட் விப்வோம். மோஸ்டா வந்து இந்த வோம்ல இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இந்த ஒவ்வொரு வோம்ஸையும் இண்டிகேட் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப ஹைலி எஃபெக்ட் வந்து விப்வோமுக்கு எதிராக. சரியா? அதோட சேர்த்து ரவுண்ட் வோம்ஸ், ஹுக் வோம்ஸ், த்ரெட் வோம். அப்ப இந்த 4 வோமுக்கும் எதிராக வந்து என்ன செய்யும், இந்த மெமெட்னசோல் எக்ட் ஆகும். அதோட அந்த பூச்சிகள், அந்த வோம்ஸ் எக்லையும் வந்து என்ன முட்டைகள்லையும் வந்து என்ன செய்யும், எக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட மிக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு ஒரு ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னா இருக்கும். அது எப்படி எக்ட் பண்ணுது என்று கேட்டோம்டா, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்ன செய்யும்டா, வோம்ஸ்ல போய் irreversibly block glucose uptake worms. இப்ப வோம்ஸ் உயிர் வாழ்றதுக்கு, இப்ப நாம உயிர் வாழ்றதுக்கு as a ஹியூமனா நம்மளுக்கு குளுக்கோஸ் வேணும். அது நாம நம்மட ஃபுட்ல இருந்து எடுத்துக்கொள்றோம். அப்பதான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும், நம்மட செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் போகும், அதால நாம உயிர் வாழலாம். அதே மாதிரி வோம்ஸுக்கும் வந்து குளுக்கோஸ் கட்டாயம் வேணும். அப்ப அந்த குளுக்கோஸ் எடுக்காம விட்டுச்சுன்னு அதுக்கு நோ எனர்ஜி வராது. அப்ப எனர்ஜி வராட்டி அதால அசையலுமா? இல்ல. என்ன அப்ப என்ன நடக்கும், அதுல சக்தி போகாம விட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இறக்க ஆரம்பிக்கும். அதான் இதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அப்ப இந்த குளுக்கோஸ் எடுக்கிற அந்த அப்டேக்க வந்து பிளாக் பண்ணும் இந்த ட்ரக் இரிவர்சிபிள்னு. மீள முடியாத வகையில இந்த குளுக்கோஸ் அப்டேக்க வந்து பிளாக் பண்றதால அந்த வோம்ஸுக்கு எனர்ஜி கிடைக்காம போகும். அதால இம்மொபைலைஸ் ஆகும், என்ன அசைய முடியாத ஒரு தன்மைக்கு போய் ஸ்லோ டெத் ஆகும். அப்ப எது அந்த நம்மட இன்டெஸ்டைன்ல இருக்கிற டெத் ஆகின அந்த வோம்ஸ் எல்லாம் எப்படி நம்மட பொடியை விட்டு பாஸ் ஆகாம நம்மட ஸ்டூல் மூலமா வந்து பாஸ் ஆகும். ஓகே, இவ்வளவுதான் நம்மளுக்கு ஆகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மெபெண்டசோல் பொறுத்த மட்டுக்கும். சரியா? இதுலதான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு போவோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? நல்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கொஸ்டின் செய்யக்குள்ள இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் சில விஷயங்கள். ஓகே, சைடு எஃபெக்ட பொறுத்த மட்டும் நார்மலா நோசியா, வாமிட்டிங், அப்டோமினல் பெயின் எல்லாம் வரும். ஹெவி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நிறைய நானும் கேள்விப்பட்ட மட்டுக்கும் இப்படி
ஹைவி இன்ஃபெக்ஷனுக்கு இந்த பூச்சி மருந்து குடிச்சவங்களுக்கு ஸ்டூல் மூலமா, அடுத்தது நோஸ் மவுத் மூலமா அந்த புழுக்கள் வந்து வாயிலிருந்து ஸ்டூல்ல இருந்து வெளியே இருக்கு. அதை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சரி, அதால இது ஒரு ஹெவி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இந்த விஷயம் நடக்கலாம். இப்ப டெத் ஆகின இப்ப வார பூச்சி மருந்து எல்லாம் சிங்கிள் டோஸ்ல வருது, 500 மில்லிகிராம்ல வருது சிங்கிள் டோஸ். சரியா, அப்ப சிங்கிள் டோஸ்ங்கிறதால அதுக்கு என்ன விஷயம் சொன்னா, வந்து இப்படி உயிரோட உயிரோட இல்ல சாகிற நிலைமையில இருந்து அப்படி வாரது வந்து குறைவு. ஏனென்றா அந்த சிங்கிள் டோஸ் இப்ப வார டோஸ் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மட ஜிஐடி ட்ரெக்லயே அதை சமைப்பாடைய செய்து அதை வெளியாக்குது. சரியா, முதல் வந்த டேப்லெட் எல்லாம் எப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி புழுக்கள் சொன்னா கொஞ்சம் பெரிய புழுக்கள் எல்லாம் இருக்குந்தானே, அந்த புழுக்கள் எல்லாம் ஸ்டூல் மூலமாகவோ இல்லாட்டி நோஸ் மவுத் மூலமாகவோ செத்த நிலையில இருந்து வெளியாகின ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா, இப்ப வந்து அப்படி இல்லை. சிங்கிள் டோஸ் மெயினா வந்து கம்யூனிட்டி பார்மசில தான் கிடைக்குது. அதோட என்ன விஷயம் சொன்னா, ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் ஏஜஸ் ஓவர் 2 years. 2 yearsக்கு மேல வந்து இது கொடுக்கலும். அப்ப 2 yearsக்கு உட்பட்டவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்டா டேப்லெட்டா கொடுக்க மாட்டாங்க, சஸ்பென்ஷன், அதாவது சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல லிக்விட் டோசேஜ் ஃபார்மா தான் கொடுப்பாங்க. சரியா, என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கேண்டா ஸ்ட்ரென்த்ல அது முக்கியம். 100 மில்லிகிராம் இருக்கு, அடுத்தது 500 மில்லிகிராம் இருக்கு. 500 மில்லிகிராம் சொன்னா ஒரு சிங்கிள் டோஸா கொடுப்பாங்க. அடுத்தது சியூவபிள், இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. சரியா, அப்ப இதோட ஸ்ட்ரென்த், அதோட சியூவபிள் இந்த ஃபார்ம், அடுத்தது சஸ்பென்ஷன் இருக்கு, அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன விஷயம்னா, பிரெக்னன்சி டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து இது கொடுக்க மாட்டாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட முக்கியமான ஒரு விஷயம், இந்த பூச்சி மருந்து குடிக்க கொள்ள நீங்க கேள்விப்பட்டிருப்பேல் இல்லாட்டி பார்த்திருப்பேல், ஒருத்தருக்கு ஃபேமிலியில கொடுத்தா எல்லாருக்கும் சேம் டைம் கொடுப்பாங்க. ஏன், என்ன ரீசன்? அப்படி கொடுக்கறதுக்குரிய ரீசன் என்ன? ஒருத்தருக்கு தான் இப்ப அந்த ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு, அதை வச்சு என்ன ரீசன் அறியும்? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லாரும் கொடுப்பாங்க. டாய்லெட் எல்லாம் ஒரே டாய்லெட்ல பாய்ப்பாங்க, அப்ப பூச்சி வெளியாகும். அது ஸ்ப்ரெட் ஆகும். என்ன ஏனென்றா அந்த இந்த பூச்சிகள் தானே, இந்த வோம்ஸ், அது வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளோட மெம்பர்ஸுக்கு இடையில. அப்ப நீங்க சொல்ல மாதிரி டாய்லெட்ல இருந்து, பெட்ல இருந்து, பிலோல இருந்து இதெல்லாம் வந்து எல்லாரும் காமனா யூஸ் பண்ண போல ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அதால at the same time எல்லா ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸும் வந்து யூஸ் பண்ணி கொள்றது வந்து நிச்சயம் பெட்டர். ஓகே, அப்ப இப்படி சில விஷயங்கள் இருக்கு, அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏத்த மாதிரி நான் அந்த விஷயங்களை சொல்லணும். எப்படி அதுக்குரிய டோஸ் வந்து மாறும், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எடுக்கிற மாதிரி. சரியா, ஓகே. அடுத்த விஷயம், முக்கியமான ஒரு டேப்லெட் எல்பெண்டசோல். மெபெண்டசோல் மாதிரி ஒரு குரூப்ல வரதான் எல்பெண்டசோல். எக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அப்சார்ப் ஃப்ரம் பாலிடிஹைட்ரேட், பட் மோர் தென் மெபெண்டசோல். மெபெண்டசோலை விட கொஞ்சம் கூட. சரியா, அடுத்தது எஃபெக்டிவ் போத் இன்டெஸ்டைனல் அண்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன்ஸ், ஆக்டிவ் அகெயின்ஸ்ட் டேப்வொர்ம்ஸ். சரியா, அதே மாதிரி இப்ப டேப்வொர்ம்ஸுக்கு மட்டும்தான் இது ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. இப்ப மெபெண்டசோலுக்கு எக்ட் பண்ற எல்லா வோம்ஸுக்கும் எதிராகவும் ஆல்பெண்டசோல் எக்ட் ஆகும். அதோட சேர்த்து டேப்வொர்ம்ஸுக்கு எதிராகவும் யூஸ் பண்ணலாம். அதோட சிங்கிள் டோஸா வந்து 400 இருக்கு, அதோட 200 இருக்கு. இந்த ஸ்ட்ரென்த்தும் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, அதால முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரென்த்தும். சரியா, அதோட சஸ்பென்ஷன் ஃபார்ம்லயும் இருக்கு. 200 400 சஸ்பென்ஷன், இவ்வளவும் மெபெண்டசோல் மாதிரி இதுவும் இருக்கு. சரியா, ஓகே. இவ்வளவு தான் உங்களுக்கு இந்த தியரியில தெரிய வேண்டிய விஷயம். இவ்வளவு தெரிஞ்ச நாம கொஸ்டினுக்குள்ள போகலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தது பைரண்டல் பாமோயிட் என்று ஒரு ட்ரக் இருக்கு. சரியா, இதுவும் பூச்சி மருந்து தான். பைரண்டல் பாமோயிட், இப்ப மெபெண்டசோல், அடுத்தது பார்த்தோம் எல்பெண்டசோல், அடுத்தது பைரண்டல். இது மூன்றுமே நாம பாவிக்கிற வோம்ஸுக்கு எதிராக பாவிக்கிற மருந்து. சரியா,
இது வந்து ஓரல் எடுப்போம் எக் பை பிளாக்கிங். இதுல எக்ஷன் வந்து எல்பெண்டசோல் மெபெண்டசோல் மாதிரி இல்ல. சரியா, இதுல வேறு. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை. சரியா, இது எப்படி எக் பண்ணுமென்னு சொன்னா வோம்ஸ்ட நியூரோ மஸ்குலர் ஏஜென்ட்ஸை வந்து பிளாக் பண்ணும். சரியா, இப்ப உங்களுக்கு தெரியும் ஆஹ் இப்ப ஹியூமன்லயும் வந்து இப்ப ரெண்டு நரம்புகளுக்கு இடையில இருக்கிற அந்த ஜங்ஷன், அதைத்தான் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் என்று சொல்லுவோம். அப்ப எப்படி கணத்தாக்கம் கடத்தப்படுறா, இப்ப ஒரு கணத்தாக்கம் எப்படி கடத்தப்படும்டா ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு இந்த ஜங்ஷன் மூலமா இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் மூலமா தான் இங்க இருந்து இங்க கடத்தப்படும். இப்ப இதை வந்து பிளாக் பண்ணிட்டோம்டா இந்த ஜங்ஷனை வந்து இந்த ஜங்ஷன்ல இருக்கிற ஏஜென்ட் இந்த கெமிக்கல் உண்டு. சரியா, அந்த ஏஜென்ட்டை பிளாக் பண்ணினா இங்க இருந்து இங்க வந்து என்ன செய்யாது, கணத்தாக்கம் கடத்தப்படும். அதால என்ன நடக்கும்னா அந்த வோம்ஸ்க்கு பரலைசிஸ் ஆகும். சரியா, அப்படி பரலைசிஸ் ஆகுறதன் மூலமா அது வந்து இறக்கும். அதான் இதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, அப்ப ரெண்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம். இப்ப மெபெண்டசோலுக்கும் எல்பெண்டசோலுக்கும் என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? poorly absorbed drug. ஓகே, என்ன குளுக்கோஸ் அப்டேக்க வந்து பிளாக் பண்ணும். என்ன குளுக்கோஸ் எடுக்காம அந்த வோம் வந்து குளுக்கோஸை எடுக்காம அதை பிளாக் பண்றதால அதுக்கு எனர்ஜி கிடைக்காம அது சாகும் அப்படின்னு எடுக்கலாம் நார்மலா ஞாபகம் வச்சு கொள்வதுக்கு. இதுக்கு வந்து அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை வந்து பிளாக் பண்றதால அந்த ஏஜென்ட்ஸ் நியூரோமஸ்குலர் ஏஜென்ட்ஸை பிளாக் பண்றதால இதை வந்து என்ன செய்யுது, ஆஹ் என்ன பரலைசிஸ் பண்ணி இறக்க வைக்குது. இவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு. ஓகே, அப்ப நாம கொஸ்டினுக்குள்ள போவோம். நான் பிடிஎஃப் உங்களுக்கு செய்யல, ஒரு இயர் இதுக்கு பிறகு இயர் வைஸ் தானே செய்ய போறேன். அதால இதுக்கு நான் பிடிஎஃப் செஞ்சு நிக்கல, ஒவ்வொரு இயரா நாம செஞ்சுட்டு போவோம். 2015ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட 2015 ஹார்ட் காப்பி இருந்தாலும் சரி, இதுக்கு பிறகு சாஃப்ட் காப்பி இருந்தாலும் சரி, நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கு. இது 2015ல 9th கொஸ்டின் பாருங்க, மெபெண்டசோலை பத்தி வந்திருக்கு. ஓகே, இப்ப நாம படிச்ச விஷயத்த வச்சு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். அந்த ஆன்சரை பார்த்துட்டு நாம கொஸ்டினுக்குள்ள போவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்பதானே பார்த்தோம், இப்ப தியரி எல்லாம் இப்பதான் ரிமைண்ட் பண்ணிக்கோம், அதை வச்சு செய்யலுமாங்கிறத பாருங்க. செஞ்சவங்க ஆன்சர் அனுப்புங்க சட்ல.
ஓகே, என்ன செய்யல மாதிரிக்கா உங்களோட ஆன்சர் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்க. நான் ஃபுல்லா வந்து எக்யூரேட் ஆன்சரா இருக்கணும் இல்ல. ஓகே, அப்ப பாப்போம். நாம உங்களோட ஆன்சரை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெபண்டசோல். சரியா, மெபண்டசோல் இஸ் a schedule 1 drug in ஸ்ரீலங்கா. ஓகே, ஷெட்யூல் 1 ட்ரக் என்ன தெரியுமா? இப்ப இதுக்கு பிறகு நீங்க இயர் வைஸ் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள நிறைய விஷயம் லோவுல படிப்பீங்க, கோக்னசிஸ் வரும். அப்ப எல்லாம் பரவலா இதுக்கு பிறகுதான் நீங்க ஃபுல் ஒரு பாஸ் பேப்பர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. எல்லா விஷயமும் தெரியணும் இதுக்கு பிறகு. சரியா? ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஷெட்யூல் 1 ட்ரக்ஸ் என்ன? லோ நோ, 3 ஷெட்யூல் இருக்கு ட்ரக்ஸ்ல. நீங்க லோ அண்ட் எத்திக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. படிக்காட்டிக்கு பிறகு அதுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ் செய்யக்குள்ள நாங்க படிப்பிப்போம். 3 ஷெட்யூல் இருக்கு. ஷெட்யூல் 1 லோ அண்ட் எத்திக்ஸ்ல வர விஷயம். ஷெட்யூல் 2 சரியா, ஷெட்யூல் 3 ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷனோட என்னென்ன ட்ரக்ஸ் ஷெட்யூல் 1க்குள்ள வரும், என்ன ஷெட்யூல் 2, என்ன ஷெட்யூல் 3 என்று வரும். ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் எல்லாமே ஷெட்யூல் 3க்குள்ள வாரது. சரியா, ஷெட்யூல் 2ங்கிறது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசின். இப்ப ஓவர் த கவுண்டர் மெடிசினுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. சரியா, இப்ப நீங்க போய் பெனடோல் எடுக்கிறதுக்கு பார்மசியில பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று தேவையில்லை டாக்டர். இப்ப பூச்சி மருந்து ஒன்று எடுக்க பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இப்ப கொடுக்க வேணாமன்னு சொல்றாங்க சில ட்ரக்ஸ் சைட் எஃபெக்டால. ஆனா இதெல்லாம் ஷெட்யூல் 3க்குள்ள வாருது. ஷெட்யூல் 2ங்கிறது பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசின். பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் இதை எடுக்க இயலும். ஷெட்யூல் 1ங்கிறது வந்து டேஞ்சரஸ். சரியா, ஹைலி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற டேஞ்சரஸ் ட்ரக்ஸ், சில நார்கோட்டிக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக்ஸ். சரியா, ஷெட்யூல் 1க்குள்ள வாரது தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு பிறகு நீங்க கொஸ்டின் செய்யக்குள்ள நார்கோட்டிக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக், டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். நார்கோட்டிக் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ். அப்ப அதுக்கு வந்து ஷெட்யூல் 1 என்று சொல்லுவோம். அப்ப இத வந்து மோஸ்டா பார்மசியில அவ்வளவு ஈஸியில வந்து டிஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, இப்ப டாக்டர் சைன், கன்சல்டேஷன் சைன், அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸுக்கு பிறகுதான் இந்த ட்ரக்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லே அப்படித்தான். இப்ப மோர்பின்ங்கிற இந்த கீழகிரிக்கே இந்த மோர்பின்ங்கிறது வந்து ஒரு இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இப்ப கிட்டத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீல். இன்றைக்கு தான் அந்த நியூஸை நான் பார்த்தேன். இந்தியாவில வந்து 4 மெம்பர்ஸ் கிட்ட, 4 குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, 4 பேரும் ஒரே தடவையில வந்து இறந்து போயிருக்காங்க. அப்ப என்ன விஷயம்னு சொல்லி ஆராய்ச்சி போகக்குள்ள அதே பிரியாணியை சாப்பிட்ட இன்னும் மத்தவங்க வந்து சாகல்ல, இவங்க தான் செத்திருக்காங்க. அப்ப ஏன் செத்திருக்காங்கன்னு பார்க்கல, வாட்டர்மெலன் செத்திருக்கலாம். சில ஆய்வுகள்ல சொல்லியிருந்தாங்க வாட்டர்மெலன்ல வந்து எதுவும் நச்சுக்கள் இருந்திக்கலாம், இல்லாட்டி புழுக்கள் இருந்திக்கலாம், அப்படி கண்டமினேஷன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலனை இதுக்கு பிறகு கவனமா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சில விஷயம் வந்துச்சு. இந்திய நியூஸ்ல இன்னைக்கு நான் பார்த்து, இன்னைக்கு அந்த வாட்டர்மெலனை வந்து வாட்டர்மெலன் இல்ல, அவங்களோட பொடியில வந்து டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களோட டிஷ்யூல இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து என்ன நடந்திருக்கேன், அவங்களோட பிளட்ல வந்து இந்த மோர்பின்ங்கிற இந்த ட்ரக் வந்து இருந்திருக்கு. சரியா, இந்த மோர்பின்ங்கிற ட்ரக் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப லேபர் ஓட் இருக்குதானே, பிள்ளை எடுக்கிற லேபர் ஓட், அங்க வந்து பெயின் தாங்க இயலாத சந்தர்ப்பத்துல வந்து இந்த மோர்பினை கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் அனல்ஜெசிக்.
என்ன ஸ்ட்ராங் அனல்ஜெசிக் படிச்சிருப்பீங்க. இப்ப பெனடோல் வந்து ஒரு என்ன மொடரேட்டான ஒரு அனல்ஜெசிக். இப்ப பெயின் இருந்தா இல்லாட்டி ஹெடேக் இருந்தா நம்ம பெனடோல் எடுத்துக்கிறோம். அது மொடரேட்டான சில சாதாரணமான பெயினை வந்து குறைக்கும். இப்ப அதை விட பெயின் கூடினா சில ட்ரக்ஸ் இருக்கு, டைக்ளோஃபினேக், அடுத்தது இபியூப்ரோஃபென் அப்படின்னு சொல்லி சில பெயின் கில்லர்ஸ் இருக்கு, செலெகோக்சிபன் சொல்லி. அந்த இதையும் தாங்க இயலாத இப்ப லேபர் வார்ட்ல பெயின் எப்படி வரும், யாரும் தாங்க இயலாத பெயின் என்ன. அப்ப அந்த பெயின் வார சந்தர்ப்பத்துல அந்த பெயினை தாங்குறதுக்காக இந்த மோர்பின் இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. சரியா? அப்படி இல்லாட்டி சிலவங்க எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து சர்ஜரி செய்யற டைம்ல என்ன அப்படி இப்ப எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு கை கால் முறிஞ்சா எப்படி பெயின் அடிக்கும், அந்த சந்தர்ப்பத்துல பெயின் தாங்க இல்லாட்டி மோர்பின் அடிச்சு போட்டு வேலையை பார்ப்பாங்க. அப்படி அந்த மோர்பின் கூடுதலா ஹாஸ்பிட்டல் எங்க போகமாட்டா, சர்ஜிக்கல் வார்டு அடுத்தது லேபர் வார்டு ரெண்டுக்கும் தான் மோர்பின் கூடியா போகும். ஏன்னா அங்க ரெண்டே பெயின் கூட வர பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. சரியா? அப்ப இந்த மோர்பின் எப்படி இவங்களுக்குள்ள இவங்களோட பிளட்டுக்குள்ள இருக்கி என்கிற விஷயத்த இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. மேபி யாரும் என்ன இன்டென்ஷனலா மோர்பினை வந்து அவங்களோட வாட்டர்மெலன்லயோ இல்லாட்டி வேற எதுலயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களே ஒரு சூசைடலா அதை வந்து எடுத்திருக்கலாம். மேபி அப்படிதான் சொல்லுவாங்க அந்த நியூஸ்ல. ஆனா இது என்ன செய்யுமெண்டா, இதோட சைடு எஃபெக்ட் ஒன்று வந்து மோர்பின் சைடு எஃபெக்ட் வந்து கூடுதலான அளவுல ஓவர்டோஸ் எடுக்கக்குள்ள என்ன நடக்குமெண்டா, மூச்சு திணறலை ஏற்படுத்தி வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இதுக்கு இருக்கு. சரியா? அப்ப இது ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரக். மிச்சம் கவனமா இத வந்து இஷ்யூ பண்ணுவாங்க போர்டுகளுக்கு மட்டும், வேற எங்கேயும் இது இஷ்யூ பண்றது இல்ல ஹாஸ்பிட்டல். அப்படி ஒரு டேஞ்சரஸான ட்ரக். இது வந்து கபட்ல லாக் அண்ட் கீ என்கிற அந்த மெத்தட்ல தான் வச்சிருப்பாங்க. சாதாரண ஒரு எம்ஓ வந்து இத என்ன செய்யலாம், ஹாஸ்பிட்டல்ல பிரிஸ்கிரைப் பண்ணிடலாம். எம்ஓ தாண்டி ஒரு கன்சல்டன்ட் என்ன இத பிரிஸ்கிரைப் பண்ணி சைன் வச்சா மட்டும்தான் இந்த ட்ரக்கை வந்து ஹாஸ்பிட்டல்ல இஷ்யூ பண்ணுவாங்க, போர்டுகளுக்கு மட்டும். ஓகேயா? அப்ப எப்படியும் உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் விஷயத்த நீங்க நார்மலா சில ட்ரக்ஸால நிறைய விஷயம் நடக்குறேன்னு இப்ப கிட்டத்துல உங்களுக்கு தெரியும், பெட்டிகோலோல நடந்த அந்த கிணத்துல விழுந்த அந்த ஆக்சிடென்ட்லயும் மயக்க மருந்து வந்து எங்க இருந்து போய்க்கன்னு சொன்னா பார்மசில இருந்தா போயிருக்கி. அப்ப மிஸ்யூஸ் பண்ற வீதம் வந்து கூட, அதால கடும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு. ஓகே, அப்ப 3 ஷெடியூல்லையும் பாத்துக்கோங்க என்ன விஷயம் சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த கூற்று வந்து ஃபால்ஸ். ஏன் மெபெண்டசோல் இஸ் நாட் அ ஷெட்யூல் 1 ட்ரக். ஷெட்யூல் 1 ட்ரக்ங்கிறது வந்து என்ன டேஞ்சரஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ். அப்ப இது வந்து ஃபால்ஸ். அப்ப மெபெண்டசோல் எதுக்குள்ள வருமெண்டா ஷெட்யூல் 3க்குள்ள வர்ற ஒரு ட்ரக். மெபெண்டசோல் ஷெட்யூல் 3 என்று சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன்ன பாருங்க. செகண்ட் ஒன் வந்து என்ன, so significant absorption from the bowel. True or false? False. ஏன் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். ஏன் false? அப்சார்ப்ஷன் வந்து குறைவு. என்ன போலி அப்சார்ப்ஷன். இந்த விஷயத்த தியரியில விளங்கப்படுத்தினேன் ஏன் போலி அப்சார்ப்ஷன் என்று சொல்லி. அதால அது வந்து இந்த கொஸ்டின்ல குறிப்பிட்ட அளவு அப்சார்ப்ஷன் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க, அதால false. அப்ப நீங்க தேவண்ட அழிக்கோங்க போலி அப்சார்ப்ஷன். அந்த பாயிண்ட் முக்கியம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து கேட்டீங்க, இஸ் ஹைலி எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் ஹூக்வார்ம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, இதுக்கு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். ஹைலி எஃபெக்ட் வந்து எதுக்குன்னு சொன்னா, ஹைலி எஃபெக்ட் வந்து ஹுக்வார்முக்கு இல்ல, ஹைலி எஃபெக்ட் வந்து விப்போமுக்கு எதிராத்தான் ஹைலி எஃபெக்ட். அதோட மோஸ்ட் எஃபெக்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் எஃபெக்ட் வந்து ஹைலி எஃபெக்ட் ஆகவும் கூடுதலா விப்போமுக்கு எதிராக தான் யூஸ் பண்ணலாம். அது எஃபெக்டிவ் அடிக்கும். அதோட சேர்த்து மோஸ்டா எஃபெக்டா வரைக்கும் எதுக்கு, ஒன்று ரவுண்ட் வோம், அடுத்தது ஹுக் வோம், அடுத்தது த்ரெட் வோம்.
இவ்வளவுத்துக்கும் மோஸ்ட் எஃபெக்டா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இஸ் ரெக்கமெண்டட் டு chew it and swallow. True or false? True or false? சப்பி சாப்பிடுற டேப்லெட்டா? True or false? என்ன பார்த்தோம்? தியரியில என்ன பார்த்தோம்? சியோபில் பார்த்தோமா? ஓ பார்த்தேன். பார்த்தோம். வெரி குட். அப்ப அந்த பாயிண்ட கேட்டிருக்காங்க. அதால சப்பி சாப்பிடணும். அப்ப நீங்க கட்டாயம் மெபெண்டசோல் வந்து பூச்சி மருந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்க பேஷண்ட்டுக்கு இத சப்பி சாப்பிடுங்கிற விஷயத்த ஒரு பேஷண்ட் அட்வைஸா கொடுக்கணும். சரியா? அப்ப சியூபிள் ட்ரக்ஸ் இதுக்கு தேவண்ட எழுதிக்கோங்க. விளக்கம் சியூபிள் டேப்லெட். ஓகே. Now, last point is known to cause migration of roundworms into the common bile duct in heavy infections. Heavy infections என்ன நடக்கும்னு சொன்னேன். நோஸால அடுத்தது மவுத்தால வந்து என்ன செய்யலாம்? அதுல worms மைக்ரேஷன் இருக்கலாம் என்று அதோட பைல் டக்டாலையும் என்ன செய்யலாம் இருக்கலாமா என்று சொல்றாங்க. கொஸ்டின்ல பார்த்தோமா? தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். ஓகே, என்ன விஷயம்டா இப்ப உங்களோட தியரியில இருக்கிற அதே விஷயம்தான். அப்ப தியரியில சொன்னாங்க ஹெவி இன்ஃபெக்ஷன்ல வந்து என்ன செய்யுமெண்டா அந்த டெத் ஆகின போம்ஸ் எல்லாம் வந்து வெளியாகும், மைக்ரேட் ஆகும், உடம்புல இருந்து வெளித்தள்ளப்படும். சரியா? அது வந்து ஒன்று வந்து அப்வர்டா, இப்ப இன்டெஸ்டைன்ல இருந்து அப்வர்ட், இன்டெஸ்டைன்ல அப்வர்டா வந்து வெளித்தள்ளப்படும். அப்படி தள்ளினாதான் ஒன்று நோஸ் அல்லது மவுத் ரெண்டு வழியாகவும் வரலாம். சரியா? அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? பீலியரி ட்ரெக் பித்தப்பைக்கான் மூலமா வந்து என்ன செய்யலாம்? வெளித்தள்ளப்படலாம். ரெண்டு வழியாலையும் வந்து ஹெவி இன்ஃபெக்ஷன் டைம்ல நாம இந்த மருந்து எடுத்துக்கொள்ள அந்த போப்ஸ் வந்து வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் இந்த கொஸ்டின்ல கேட்டுகிறது. நம்மட தியரியில நோஸ் மவுத் மூலமா தான் வெளியாகும் என்று தந்திருக்காங்க. ஆனா அதோட பீலியரி ட்ரெக் மூலமாவும் வெளியாகும். அந்த பாயிண்ட தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வரும். நல்ல ஒரு கொஸ்டின். உண்மைக்கும் மிச்சம் நிறைய இந்த நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதுல மோஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒரு கொஸ்டின் என்றாலும் நல்ல ஒரு கொஸ்டின். உண்மைக்கும் முழு கொஸ்டினா வந்திருக்கு. கட்டாயம் இந்த கொஸ்டினை வடிவா படிச்சுட்டு செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் திருப்பி பாருங்க. இதே கொஸ்டின்ஸ் இதே மாதிரி இதுல வந்து இருக்கிற ஸ்டெம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போவோமா? எனி டவுட்ஸ்? உண்மைக்கு நல்ல ஒரு செக்ஷன் இது. ஈஸி குயிக்கா வந்து மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செக்ஷன். ஓகே, நான் போவோம். நாம நிறைய பேசிக்க தேவையில்ல. எதுவும் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் இதுக்குள்ள போறேன். 2016. சரியா?
Okay, 2016 11th question. ஓகே, இதுல உங்களுக்கு செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு, ஏயும் பியும். ரெண்டுக்கும் ஆன்சரை குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஏ என்ன இண்டிகேஷன்ஸ் கேட்டீங்க, அங்க குயிக்கா பார்த்துட்டு போவோம். எல்பெண்டசோல் அமீபயாசிஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அமீபயாசிஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். அப்ப என்ன ட்ரூ? மெபெண்டசோல் எதுக்கு இண்டிகேஷன்? மெபெண்டசோல் எதுக்கு இண்டிகேஷன்? அமீபயாசிஸ்க்கு ஃபால்ஸ் எதுக்கு இண்டிகேஷன்? worm இன்ஃபெக்ஷன், அதுதான் இண்டிகேஷன். சரி, ஓகே. இப்ப இதுல ஒரு அமீபயாசிஸ்ங்கிற ஒரு விஷயம் வரத்தால இப்ப அமீபயாசிஸ் பத்தி சில விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அமீபயாசிஸ்ங்கிறது வந்து worm ஆல வர ஒரு இன்ஃபெக்ஷன் இல்ல. இது வந்து எதால ஏற்படுத்தப்படும் சொன்னா புரோட்டோசோவால. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகான்னு சொல்ற ஒரு ஃபேமஸான புரோட்டோசோவா. சரியா? அதான் இந்த அமீபயாசிஸ உருவாக்கும். இது வந்து புரோட்டோசோவாங்கிறது நாட் worm. சரியா? இது ஒரு அமீபா. உங்களுக்கு தெரியும் அமீபாங்கிற விஷயம் என்னண்டு, நீங்க ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அமீபாக்கள வகை புரோட்டோசோல வகையில தான் உண்டு அமீபா. அப்ப அமீபாய்சிஸுக்கு எதிராக நம்ம மெபெண்டசோல் யூஸ் பண்ண மாட்டோம். மெபெண்டசோல் எதுக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்டோம்? worm-ஆல வர இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிராக. அப்ப அமீபாய்சிஸுக்கு எதிராக என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, நார்மல் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்ல, மேபி அதை பத்தி கேட்டாலும் எதிர்காலத்துல ரெண்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று மெட்ரோனிடசோல், எசோல் வகையில வர ரெண்டு ட்ரக்ஸ் டினிடசோல் என்று சொல்லி. சரியா? மேபி எசோல்ஸ் வகையில வர ட்ரக்ஸ். ஓகே, அமீபயாசிஸ் சிம்டம்ஸ் தெரியுமா என்னன்னு? அமீபயாசிஸ் இந்த காய்ச்சல், வயிற்றால டேரியா, அடுத்தது ஸ்டூல்ல வந்து பிளட் வார, ஃபீவர், இப்படி வர அமீபயாசிஸ் சிம்டம்ஸ். எவ்வளவு சும்மா நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. அமீபயாசிஸ பத்தி வந்ததால நான் சொன்னது. ஓகே, செகண்ட் ஸ்டெம் பாருங்க. Albendazole is indicated for filariasis. True or false? False. False. Filariasisக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Filariasisக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Carbamazine. Yes, diethyl carbamazine. DEC என்று சொல்ற diethyl carbamazine. Filariasis யானைக்கால். இந்த விஷயங்களை கொஞ்சம் வடிவ தெளிவா நிறைய பாருங்க. diethyl carbamazine இதான் filariasisக்கு யூஸ் பண்ற ட்ரக். ஓகே, நார்மலா இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன இண்டிகேஷன் என்று கேட்டோம். என்ன நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதால அதுல இண்டிகேஷன் இப்படி ஒவ்வொன்றா போட்டும் கொஸ்டின் வந்திருக்கி. மேபி அப்படியும் வரலாம். அப்ப ஒவ்வொன்றையும் இண்டிகேஷனை கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் போவோம். 2017 கொஸ்டினுக்கு. ஓகே, 17ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன கட்டிக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டிருக்கி. மெபெண்டசோல் இஸ் இண்டிகேட்டட் ஃபார் roundworm infestation. True or false?
ட்ரூ. என்ன இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். 4 வகையான இதுக்கு ஒர்க் பண்ணும். ஒன்று தேவண்ட இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் வோமுக்கு எதிரா, அடுத்தது ஹுக் வோமுக்கு எதிரா. அதனாலதான் அந்த வோம் பத்தியும் கட்டாயம் கேட்காங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க சொன்னேன். அடுத்தது ஹைல் இஃபெக்ட் போ விப்போம் வோம வச்சும் கேட்காங்க. ஓகே, இது நார்மலா இந்த இண்டிகேஷன்ஸை வச்சு ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இப்படியும் வந்திருக்கு. மோஸ்டா ரீசெண்ட் இயர்ஸ் வந்து ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நான் பார்ப்போம். ஓகே, 2018க்கு போவோம். இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். 2018ல ஒரு முழு கொஸ்டின் வந்துருப்பாரு. நல்ல ஒரு கொஸ்டின் உண்மைக்கும். 13th கொஸ்டினா வந்துருப்பாருங்க. ஓகே, ட்ரீட் பண்றேன். நீங்க இந்த கொஸ்டினுக்கு சில புது விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்னன்னு பார்ப்போம். A 5 years old girl is brought by her mother to the pharmacy with a history of itching and pricky pain in the anus. You diagnose pinworm, Enterobius vermicularis infestation. The following are true or false regarding treatment and advice. ஓகே, என்ன விஷயம் என்ன, ஒரு 5 வயசு கேர்ள் உண்டு. அவங்களோட மதரால பார்மசிக்கு கூட்டிக்கு போறாங்க. என்ன பிரச்சனைன்னா, அவங்க ஏனல் ஏரியா, சரியா, மலம் போற ஏரியாவுல ஒரு பெயினாகவும் இச்சிங் கடியாகவும் இருக்கு, சரியா. இப்ப உங்களுக்கு தெரியும், பூச்சி இருக்கேன்னு சொல்லி எப்படி அறியறா, கடி இருக்கும் அந்த ஏனல் ஏரியாவுல. என்ன அதை வச்சுதான் ஏனல் ஏரியாவுல கடி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாரும் நம்மள ஈவன் நம்மளோட மதர்ஸ் கூட சொல்லுவாங்க, என்ன ஓகே பூச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சிம்டம்ஸ் பூச்சிவா இருக்கிறதுல. அப்படித்தான் அந்த பிள்ளைய வந்து 5 வயசு பிள்ளைய பார்மசி கூட்டி போறாங்க. அந்த பார்மசில என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பிம்போம் இருக்கேன்னு சொல்லி. இதுல உங்களுக்கு தெரியணும், பின்போம் சொன்னா என்ன விஷயம்டா, த்ரெட் வோம் இருக்குதானே, புது வேர்டு அரிக்கும். த்ரெட் வோமுக்கு இன்னொரு பேர் தான் பிம்போம். அதால நீங்க பிம்போம் வச்சு குழம்பப்பு கூடாண்டதுக்காக சொல்லு, சரியா. எல்லாம் கிளியரா இருந்தா தான். இப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு இந்த பின்போமால நீங்க இந்த கொஸ்டினை செய்யாம விட்டாலும் விடுவே, அதுக்காக, சரியா. ஓகே, அதால ஒரு சொல்றாங்க, கீழே குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்காங்க. ஓகே, first one, dispense nebendazole 100 mg single dose, repeat after 14 days for her and entire household. ஓகே, உங்களோட நாலேஜ வச்சு இத இல்லாட்டி தியரி வச்சு இல்லாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விதத்தை வச்சு இதுக்கு ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? மெபெண்டசோல் 500 மில்லிகிராம் வரும். பைரனின் தான் 100 மில்லி 14 டேஸ்க்கு ஆஃப்டர் 14 டேஸ் கொடுக்குறது. ஓகே, நீங்க சொல்ல விஷயம் ஓகே, நானும் அப்படித்தான் யோசிச்சேன். பட் என்ன விஷயம் சொன்னா, இப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி 500 மில்லிகிராம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாலும் ரூல்ஸ் இருக்கா? சிங்கிள் டோஸா கொடுக்குறா 500 தான் கொடுக்கணும் வேண்டி இருக்கா? 100 மில்லிகிராம் 5 டேஸ்க்கு கொடுப்பாங்க. சாரி, 100 மில்லிகிராம் 3 டேஸ்க்கு மார்னிங் நைட் கொடுப்பாங்க. எஸ், அது வந்து நார்மலா இப்ப எல்லாருக்கும் போற பூச்சி மருந்து வந்து நீங்க சொல்ல மாதிரி 100 மில்லி என்ன ட்வைஸ் டெய்லி 3 டேஸ்க்கு போகும். பட் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் பொறுத்து, சரியா. இப்ப நார்மலா வந்து சாரி about 2 years க்கு 500 dose கொடுக்கிறேன்.
ஓகே, நீங்க நீங்க சொல்றது எல்லாம் ஓகே. என்றா நான் யோசிக்க மாட்டேன், நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஆனா என்ன விஷயம் சொன்னா, இதுல சொல்லியிருக்கிறது வந்து சிங்கிள் டோஸ். நீங்க யோசிக்கையில் வந்து இப்ப பூச்சி மருந்து சிங்கிள் டோஸா இருந்தா 500 மில்லிகிராம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப 500 மில்லிகிராம் வந்து அடல்ட்டுக்கு தான் 500 மில்லிகிராம் சிங்கிள் டோஸ் போகும். இப்ப 5 வயசு பிள்ளைக்கு 500 மில்லிகிராம் சிங்கிள் டோஸா போக இயலாது. இல்லாட்டி 4 இயர்ஸுக்கு 3 இயர்ஸுக்கு அப்படி போக இயலாது. அவங்களுக்கு எப்படி சிங்கிள் டோஸ்? இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கடும் கிளியரா எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்டா, பூச்சி மருந்து மெபண்டசோல் வந்து இல்லாட்டி அல்பெண்டசோல் வந்து கட்டாயம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேற எல்லாருக்குமே 100 மில்லிகிராம் சொன்னா என்ன காலையிலயும் இரவிலையும் அப்படி ட்வைஸ் டெய்லி போட்டு 3 நாளைக்கு தான் போடணும். இல்லாட்டி 500 மில்லிகிராம் சிங்கிள் டோஸ் போடணும். அப்படிங்கிறது தியரியில இல்ல. சரியா? அத கட்டாயம் நீங்க கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொமனா போற ஒரு ட்ரக் ரெஜிம். இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சரியா? சில பிள்ளைகளுக்கு வந்து 100 மில்லிகிராம் சிங்கிள் டோஸ் போகும். அதுக்கு பிறகு 2 வீக்ஸுக்கு பிறகு அதே 100 மில்லிகிராம் போகும். அதை எப்படி அவங்க தீர்மானிப்பாங்கன்னா, அது டாக்டர்ஸ் வந்து தீர்மானிக்கிறது. இவங்களோட இன்ஃபெக்ஷனை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் வித்தியாசப்படும். என்ன அந்த இன்ஃபெக்ஷனை வச்சுதான் இவங்களுக்கு 100 மில்லிகிராம் சிங்கிள் டோஸ் கொடுக்கணுமா, 500 மில்லிகிராம் கொடுக்கணுமா, இல்லாட்டி 100 மில்லிகிராம் 3 நாளைக்கு கொடுக்கணுமா, இல்லாட்டி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா 14 டேஸுக்கு பிறகுங்கிற விஷயத்த ஆறு தீர்மானிக்கிறேன்னு கேட்டா அது வந்து பிசிசி டாக்டர் தானே அதை தீர்மானிப்பான். நாம வந்து செல்ல இயலாது. 100 மில்லிகிராமா இருந்தா 3 நாளைக்கு தான் கொடுக்கணும், 500 மில்லிகிராமா இருந்தா தான் சிங்கிள் டோஸ் கொடுக்கணும் என்கிற விஷயத்த நாம தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கிறது அவங்களோட இன்ஃபெக்ஷனை பொறுத்து டாக்டர்ஸ் தான் அந்த விஷயத்த தீர்மானிப்பாங்க. சரியா? அப்ப அந்த விஷயத்தை தான் இதுல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. இப்ப இது ஒரு தியரி ஒன்று இருக்கு. நாம இந்த விஷயத்துல நாம எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு தியரி இருக்கு. இந்த மெபண்டசோல் வந்து ஒரு சிங்கிள் டோஸா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா திருப்பி என்ன செய்யலாம்டா 14 டேஸுக்கு பிறகு வந்து சேம் டோஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னு சொன்னா ரிமைனா இருக்கிற எக்ஸ வந்து அந்த போம்ட் எக்ஸ வந்து கில் பண்றதுக்காக 14 டேஸ்க்கு வந்து என்ன செய்யலாம், பிறகு வந்து சவுண்ட் கொஞ்சம் கிளியரா மாதிரி
ஓகே சாரி, இந்த கனெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. ஓகே, லாஸ்ட் என்ன விஷயம் சொன்னா, அந்த 14 டேஸ்க்கு பிறகு வந்து என்ன சொன்ன, ஒரு இன்ஃபெக்ஷனை பொறுத்து அதை வந்து 14 டேஸ்க்கு பிறகு வந்து என்ன செய்யலாம், ரிப்பீட் பண்ணலாம். அந்த சிங்கிள் டோஸ் நீங்க நினைக்கிற மாதிரி 500 மில்லிகிராம் தான் இருக்கணும் இல்ல, அது அவங்க தீர்மானிக்கிற டோஸா இருக்கலாம். சரியா? அப்ப என்ன விஷயம் வேண்டாம், இதைத்தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அப்ப 5 years ஓல்டுங்கிறதால அவங்களுக்கு 100 மில்லிகிராம்ங்கிறது ஒரு ப்ராபப்ளி ஓகே அந்த சிங்கிள் டோஸ். அப்ப இந்த கொஸ்டின், இந்த இது வந்து ட்ரூ வந்து வரும். ஓகே, ஏன் வந்து 14 டேஸ்க்கு பிறகு ரிப்பீட் பண்றதுக்குரிய ரீசன் வந்து என்ன, டு கில் என்ன ரிமைனிங் எக்ஸ். சரியா? ரிமைன் ஆகிக்கிற பேலன்ஸ் ஆகிக்கிற எக்ஸ், அந்த போம்ஸ் எக்ஸ வந்து கில் பண்றதுக்காக தான் 14 டேஸ்க்கு பிறகு வந்து ரிப்பீட் பண்றது. ஓகே, அடுத்து இத பாருங்க, டிஸ்பென்ஸ் மெபெண்டசோல் 100 milligram twice daily for 3 days for the child. ஓகே, நீங்க சொன்ன விஷயம் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மெபெண்டசோல் வந்து அது ட்ரூ, என்ன தெரியும் எல்லாருக்கும். மெபெண்டசோல் நார்மலா 100 மில்லிகிராம் டுவைஸ் டெய்லி சைல்டுக்கு போகும். சைல்டுன்னு சொன்னாலும் about 2 years, about 2 yearsக்கு மேல. ஓகே, அடுத்த விஷயம், ask mother to use hot water to wash all bedding, towels and clothing. True or false? False. ஓகே, false அப்படின்னு வருமெண்டா என்ன விஷயம் என்றா, இப்ப ஒரு விஷயம் இருக்கு. சரியா? மெபெண்டசோல் இல்லாட்டி ஆல்பெண்டசோல் பூச்சிக்கு மருந்து குடிச்சா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னண்டா, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான், எல்லாரும் ஒரே டைம்ல வந்து எடுக்கணும். அது ஏன் என்று கேட்டேன், ஒரு காரணம். அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் பரவலாம் குயிக்கா, என்ன குயிக்கா பரவும்ங்கிறதால எல்லாரும் ஒரே டைம்ல எடுத்தோம்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யலாம், தடுக்கலாம். ஓகே, அப்ப அதை தாண்டி என்ன செய்யணும், எல்லாரும் ஒரே டைம்ல எடுக்கிறது தாண்டி இப்ப பேஷண்ட் அட்வைஸ் அடிஷனலா ஒரு பூச்சி மருந்து கொடுக்க போல நீங்க இந்தந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் செல்லணும். என்ன விஷயம் வேண்டாம், அவங்களோட பெட்டிங், அவங்களோட பெட், அடுத்தது அவங்களோட டவல்ஸ், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்டா, வாஷ் பண்ணணும் ஹாட் வாட்டர்ல. ஏன் வார்ம்ஸ் வந்து அவுட் ஆகிருக்கலாம். இப்ப நோஸ் மவுத் எல்லாம் அவுட் ஆகிக்கிறது, பெட்லயோ டவர்ஸ்லயோ வந்து இருக்கலாம். என்ன, அப்ப அதை வந்து ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். அதோட கீப் ஃபிங்கர் நெயில்ஸ் ஷார்ட், நம்மளோட ஃபிங்கர்ல இருக்கிற நெயில்ஸ வந்து ஷார்ட்டா வச்சுக்கணும். சரியா? என்ன விஷயம் என்றா, நகத்தை வெட்டணும். இந்த பூச்சி குடிக்கிற காலத்துல இந்த நகத்துல இருக்கிற உள்ளுக்கு வந்து தங்கலாம். அடுத்தது வந்து நம்ம டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணதுக்கு பிறகும் அதுக்கு முதலும் வந்து இந்த தரலியா வந்து வாஷ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம டச் பண்ற கொமனா டச் பண்ற சர்ஃபேசஸ் இருக்குதானே, அதுல வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவு வந்து முக்கியமான ஒரு பேஷண்ட் அட்வைஸ். அதோட எல்லாரும் வந்து ஒரே டைம்ல எடுத்துக்கணும்ங்கிற விஷயமும் என்ன முக்கியமான விஷயம். அப்ப பூச்சி மருந்து கொடுக்கணும் அங்குக்குள்ள இந்த விஷயங்களையும் நீங்க கட்டாயம் செல்லணும். என்னென்ன விஷயம் பார்த்தோம், நான் திருப்பி செல்ல உண்டு. டாய்லெட்டை வந்து யூஸ் பண்றதுக்கு முதலும் பிறகும் தரோலியா வாஷ் பண்ணணும். அடுத்தது நம்மளோட பெட் டவல்ஸ், நம்மளோட கிளாத்ஸ் எல்லாம் ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். அடுத்தது நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், ஷார்ட் ஆகி வச்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன காமனா டச் பண்ற சர்ஃபேசஸ் வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். சரியா? அப்ப தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இப்ப தெரியும், ட்ரூ வந்து சொல்லி. அப்ப ஒரு பேஷண்ட் அட்வைஸ் அடிஷனலா கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்த பாயிண்ட பாருங்க, டோன்ட் சென்ட் த சைல்ட் டு ஸ்கூல் ஃபார் 2 weeks. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். நார்மலா உங்களுக்கு விளங்கும், யாரும் அப்படி பூஜை கொடுத்த 2 கிழமைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது என்ன. ஃபால்ஸ். அடுத்த பாயிண்ட், ஸ்க்ரப் ஃபிங்கர் நெயில்ஸ் இன் த மார்னிங் டு ரிமூவ் எனி ஓவா. ட்ரூ.
ஏன் அந்த பூச்சியில முட்டைகள் ஓவாண்டி சில முட்டைகள் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நெயில்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கொள்றது. ஓகே, நான் என்ன ஷோர்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த பாயிண்ட் கட்டிக்கேன். ஓகே, இது ஒரு குட் கொஸ்டின் உண்மைக்கு. ஏண்டா நிறைய புது விஷயங்கள் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு கொஸ்டின் 2018 வந்திருக்கு. மேபி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். நாம 2019 வந்திருக்கிற கொஸ்டின். Okay, 2019 அதே ரெண்டு கொஸ்டின்ஸ் தானே. அந்த அமீபைசிஸ் வச்சு வந்த அதே ரெண்டு ஸ்டெம் வந்து ரிப்பீட் ஆகி நான் அது திருப்பி செய்யல. 2022 வந்திருக்கு. சரியா, முழு கொஸ்டின் வந்து எல்பெண்டசோலை பத்தி அதை பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். 2022 ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்திருக்கு என்ன அல்பெண்டசோலை பத்தி. அப்ப உங்களுக்கு ஓகே, நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாரேன், அது பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க பார்ப்போம். Albendazole acts by inhibiting microtubular functions in parasites. True or false? True or false? என்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்? என்ன ரீசன்? குளுக்கோஸ் அப்டேக் தான் பிளாக் பண்ணு. பிளாக் பண்ண. வெரி குட். அப்ப
உங்களுக்கு தெரியும் ஆல்பெண்டசோல் அண்ட் மெபெண்டசோல் ரெண்டிடையும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து blocking glucose uptake. சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கணும். அப்ப மைக்ரோடோபியூலர் ஃபங்க்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்றது என்ன மருந்து, என்ன ட்ரக்? இதுக்குரியது பார்த்தோம் நாம கடைசியா. பைரண்டல். சரியா? பைரண்டல் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல மைக்ரோடோபியூலர் இத வந்து பிளாக் பண்ணி நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அந்த இதுல இருக்கிற ஏஜென்ட்ஸ வந்து பிளாக் பண்ணி பரலைசிஸ் பண்ற மூலமா என்ன செய்யற அந்த போமை கில் பண்றது. ஓகே, அடுத்தது பி இஸ் albendazole is recommended for parasitic diseases during pregnancy. True or false? False. Pregnancy timeல false. Yes, albendazole mebendazole பூச்சி மருந்து எதுவும் pregnancy timeல not recommended. Okay, C albendazole has effects against the hookworms. True or false? True. True. And false? ஓகே, என்ன விஷயம்டா albendazole and mebendazole both ரெண்டுமே காமன்லியா வந்து என்ன ஹுக்வமுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம். இப்ப ஏன் albendazole படிக்க கூட மெபெண்டசோல் மாதிரி தான் சொன்னா, இப்ப மெபெண்டசோல் யூஸ் பண்ணி என்னென்ன worms அழிக்கலுமோ அதையும் albendazole-ஆல அழிக்கலும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்து albendazole-ஆல அழிக்கக்கூடிய worm தான் டேப் worm. சரியா? இப்ப மெபெண்டசோலால 4 worms வந்து அழிக்கலும். என்ன இந்த விஷயத்த கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மெபெண்டசோலால 4 worm வந்து அழிக்கலும். பிப் worm வந்து ஹைலி எஃபெக்ட், அதோட ரவுண்ட் worm, அதோட ஹுக் worm, அதோட த்ரெட் worm. மெபெண்டசோலால அழிக்கக்கூடிய இந்த 4ம் இதுக்கும் வரும். அதோட எக்ஸ்ட்ராவா டேப் worm-உம் வரும். ஆனா டேப் worm வந்து மெபெண்டசோலால அழிக்கல, ஆனா albendazole-ஆல டேப் worm வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்பெசிபிக்கா அழிக்கல. அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு? albendazole has effects against the hookworms என்றா இது வந்து ட்ரூன்னு வரும். ஏன் மெபெண்டசோலால அழிக்கக்கூடிய 4மே albendazole-ஆலையும் என்ன செய்யலாம், அழிக்கலாம். அதான் இதுல கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் வந்து என்ன செய்வீங்க? இப்ப மெபெண்டசோலால டேப் worm அழிக்கலாம்னு கேட்டு வந்தா False. false. Very good. Okay, அடுத்த கொஸ்டின். albendazole is available as 500 milligram tablets. True or false? False. False. Yes, இது வந்து albendazole 200 milligram-ல available, அடுத்தது 400 milligram, அடுத்தது சஸ்பென்ஷன், மூன்றுலயும் வந்து available. 500 milligram வந்து மெபெண்டசோல். சரியா? ஓகே, லாஸ்ட் ஒன். albendazole tablet should not be chewed prior to swallowing. True or false? False. False. Because same as மெபெண்டசோல் மாதிரி albendazole-ம் chewable tablet வந்து அவைலபிளா இருக்கு. அப்ப chewable tablet கட்டாயம் chew பண்ணிட்டு தான் விழுங்கணும். அந்த பாயிண்ட் தான் இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, மேபி இந்த மெபெண்டசோல் albendazole-ல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்காங்க. அப்ப 4 டேப்லெட்லயே மெக்கானிசம் பாருங்க. சாரி, 3லயும். அடுத்தது என்ன worms-க்கு எதிராக யூஸ் பண்ற அந்த விஷயத்த கேட்காங்க. அடுத்தது ஸ்ட்ரென்த் கேட்காங்க, என்ன ஒவ்வொரு டேப்ல இல்லையாங்கிற விஷயம் கேட்காங்க. அப்ப முக்கியமான சில விஷயங்கள் அடிக்கடி கொஸ்டின்ல வருது. முழு கொஸ்டின் வந்திருக்கு. 2022-ல வந்த கொஸ்டின் தான் இது. மேபி
அவங்களுக்கும் வரலாம். ஃபியூச்சர்ல எப்படியும் கேட்கலாம். ஒரு முழு கொஸ்டின் கேட்க சாத்தியம் இல்லைன்னு ஒரு இயரும் கேட்டிக்கிற கொஸ்டினுங்கிறதால கட்டாயம் வரலாம். அதனால என்னண்டா ஈஸியா படிச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு என்ன 2 ஸ்லைட் மட்டும் தான் உங்களுக்கு தியரிய எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளவு தானே அதுல தியரி அதை வச்சு செய்யக்கூடிய கொஸ்டின். அப்ப நிறைய ஒரு பக்கமா ஒரு 50 பேஜ் படிச்சு போட்டு செய்யற கொஸ்டின் இல்ல. ஜஸ்ட் ஒரு என்ன 2 ஸ்லைட படிச்சு போட்டு செய்யற கொஸ்டின். அதால இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கட்டாயம் மிஸ் பண்ணாம செய்ய பாருங்க. அதால உங்களோட மார்க்ஸ் லாஸ் ஆகாது. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தியரி படிச்சு ஞாபகம் வச்சு ட்ரக்ஸ் ஞாபகம் வச்சு சைடு எஃபெக்ட் ஞாபகம் வச்சு அப்படி எல்லாம் படிச்சுதான் சில ஒரு கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை. என்ன கொஞ்சம் படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சு முழு கொஸ்டினையும் செஞ்சுட்டு போகலாம். ஓகே, அப்ப வைரல் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்து செய்யறதுக்கு பட் அதுக்குரிய தியரி பார்த்துட்டு செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் எப்படியும் ஒரு 1/2 ஹவருக்குள்ள நெக்ஸ்ட் கிளாஸ்ல அண்டி வைரல முடிச்சுட்டு அது ஒரு நிறைய இல்ல அந்த தியரியை கொஞ்சம் இதே மாதிரி தான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுல கொஸ்டின்ஸும் கொஞ்சம் தான் 2 or 3 வரைக்கும் அதை பார்த்துட்டு இன்னொரு செக்ஷனையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.